வடக்கும் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வடக்கும் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதி. இன்றைய தினம் வாழ்க்கைக்கு ஏதேனும் ஒரு கைத்தொழில் இருந்தால் அது அவர்களுக்கு கடைசி வரை கை கொடுக்கும் என்பது உண்மை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையின உனக்கில்லை ஒப்புக்கொள் என்று சொல்வார்கள். இந்த கைத்தொழில் என்பதை நாம் என்னத்தான் தொழில் ரீதியான ஒரு தொழிலை, வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலை நாங்கள் செய்து வந்தாலும் கூட கைத்தொழில் என்பது மிகவும் அவசியமாகிறது. அவ்வப்போது ஏற்படும் இடர்களை தவிர்ப்பதற்கு கைத்தொழில் மிக முக்கியமாகிறது. அதிலையும் தாண்டி வீட்டில் இல்லத்தரசிகளாக இருப்பவர்கள் அல்லது பெண்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு கைத்தொழிலை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுவதும் மற்றவருடைய தங்கி வாழும் நிலையிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். சுயமாக அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு அந்த கைத்தொழில் என்பது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார் எழுத்தாளர், கவிஞர், தையல் கலை நிபுணர் பவானி சச்சிதானந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த கைத்தொழிலில் இந்த தையல் கலை என்பது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. தற்காலத்தில் கைத்தொழிலை சார்ந்து இந்த தையற்கலை என்பது இல்லத்தரசிகள் அல்லது வீட்டில் இருப்பவர்களுக்கு மிக முக்கிய ஒரு வருவாய் மார்க்கமாக காணப்படுகிறது. அதனை தாண்டியும் அவருடைய மனோநிலையில் ஏதேனும் ஒரு மாற்றம், பிசகு ஏற்படாமல் இருப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இவ்வாறு பல விடயங்களை இந்த துறை சார்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக இன்றைய நேரத்தை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் தையற்கலையில் என்ன புதுமைகளை செய்ய போகிறீர்கள், சொல்ல வந்திருக்கின்றீர்கள்? ஆமாம், தையற்கலை எனும் போது நான் இன்று சாரி ப்ளவுஸ் ஒன்று, அடிப்படை சாரி ப்ளவுஸ் ஒன்றை வெட்டி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் புதியவைகளை வெட்டும் முன் எமது அடிப்படை சாரி அளவீடுகளை கொண்டு வெட்டும் போது அது சரியாக அமையும் நினைக்கின்றேன். நான் இவ்வாறு ஒரு சாரி ப்ளவுஸை வெட்டி காட்டலாம் என பார்க்கின்றேன். இது லைனிங் எல்லாம் இல்லாமல் நார்மல் சாரி ப்ளவுஸ். இது அடிப்படை தையலை கற்கும்போது இவ்வாறு சாரி ப்ளவுஸ் ஒன்றை தைக்கும் போது அதன் பிறகு எமக்கு வேணுமென்ற டிசைன்களை போட்டு எமது விருப்பப்படி அமைத்து கொள்ளலாம். அதை நாம் அமைத்து கொள்ள விரும்பும் போது இவ்வாறான அளவீடுகள் எமக்கு தேவைப்படும். இவ்வாறான அளவீடுகள் என்போது பிராக்கெட் சாரி ப்ளவுஸ். இந்த பிராக்கெட் சாரி ப்ளவுஸை எடுக்கும்போது ஷோல்டர் டு பஸ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்து நாம் அந்த அளவீடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஷோல்டர் டு பஸ்ட் அடுத்து ஷோல்டர் டு பிராக்கெட் 15, அதனுடன் அரை இன்ச் அளவை கூட்டி இன்னும் ஒரு அரை இன்ச் அளவை சேர்த்து 16 கொண்டு ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட்டை நாம் எடுத்துக்கொள்வோம். அதே போன்று ஷோல்டர் டு பஸ்ட் 11 சக அரை இன்ச்சை கூட்டி 11.5 என எடுத்துக்கொள்கிறோம். அதை நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம். இந்த இடத்தில் 11 என குறிப்பிட்டு எமது ஷோல்டர் டு ஃபுல் லென்த் சாரி ப்ளவுஸினுடைய ஃபுல் லென்த்தை நாம் 19 இன்ச் அளவில் எடுத்திருக்கின்றேன். 19 இன்ச் அளவில் எடுத்து அதை கீறிக்கொண்டு வெஸ்ட் அளவை எடுத்து அந்த 19 இன்ச் அளவின் அகலத்திற்காக குறித்து கொண்டு மீண்டும் ஷோல்டரை நாம் அளக்கின்றோம். ஷோல்டர் 15 எடுத்து 1 கழித்து 14 என கொண்டு அதனுடன் அரை இன்ச்சை கூட்டி இங்கே 7.5 இன்ச் அளவில் நாம் எமது ஷோல்டரை வரைந்து கொள்கின்றோம். அதே போன்று பஸ்ட் எனும் போது இங்கே மார்பக சுற்றளவை நாம் 45.5 என கொண்டு அதிலிருந்து 1.5 கழித்து வரும் 44ஐ 4ஆல் பிரித்து அதனுடன் வரும் விடையுடன் 2ஐ கூட்டி 13 என கொண்டு பஸ்ட் லைனை நாம் வரைகின்றோம். பஸ்ட் லைன் 2ஐ நாம் அவ்வாறு வரைந்து கொள்கின்றோம். வரைந்து அதற்கேற்றாற்போல் எமது 11 என கொண்ட இடத்தில் எமது டாட் பாயிண்ட்டை நாம் குறிக்கும் போது இங்கே 1 இன்ச் அளவை கீழெடுத்து அந்த டாட் பாயிண்ட் எல்லாத்தையுமே நாம் குறித்து கொள்கின்றோம். இந்த சைடில் பின்பக்கத்துக்காக வேண்டி முன்பக்க முக்கால் இன்ச்சை எடுக்கின்றோம். முன்பக்கத்தில் 3/4 இன்ச்சை எடுத்து இங்கே கீழ்ப்பகுதியில் 3 இன்ச் அளவை எடுத்து 1.5 என 2ஆக பிரித்து டாட் அளவை 1.5 குறித்து கொண்டு நாம் எமது சாரி ப்ளவுஸை வெட்டலாம். வெட்டும் போது பிராக்கெட் எனும் போது இங்கே முன்பகுதியில் 1.5 இன்ச்சை மேல் உயர்த்தி அடுத்த பகுதியில் 1.5 இன்ச்சுக்கு பதிலாக 3/4 இன்ச்சை மேல் உயர்த்தி வெட்டும் போது இவ்வாறான வடிவமைப்பு நமக்கு கிடைக்கும். ஆக இந்த வடிவமைப்பை எடுத்துக்கொண்டு இங்கே நாம் டாட் பாயிண்ட்டை மடித்து தைத்து விட்டு இந்த கீழ்ப்பகுதியை குறைந்தது 2.5 இன்ச் அளவுக்கு மேலாக இருக்க வேண்டிய இந்த கீழ்ப்பகுதி அதை வைத்து நாம் இந்த டாட் எல்லாவற்றையும் தைத்து முடித்து இந்த பிராக்கெட் துண்டை மூட்டி எடுக்கும் போது நமக்கு சரியான ஒரு அளவீடாயிடும். சாரி ப்ளவுஸ் ஒன்றை வெட்டி கொள்ளலாம். அதுதான் இன்றைய படிமுறையில் அடிப்படை அளவீடுகள். இங்கே நாம் இந்த
இந்த துணியில் வெட்டலாம் என நினைக்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய அந்த காட்டியவாறு பல விடயங்கள், வாழ்க்கையே ஒரு கணிதம், அதே போல எல்லா தொழில்துறையும் ஒரு கணித அடிப்படை அச்சரம் இருக்கிறது. உங்களுடைய எனக்கு தெரிந்த அளவில் இந்த தையற்கலையை பொறுத்தளவில் அந்த 1/2 இன்ச் வைப்பது, அது மடித்து தைப்பதற்கு வேறு பல அளவுகள் இருந்தது. நாங்கள் பொதுவாக வருவோம். இந்த பொதுவாக ஒரு சாரி பிளவுஸ் செய்வதற்கு எத்தனை அளவீடுகள் தேவைப்படுகின்றன? பொதுவாக மார்பக சுற்றளவு, ஷோல்டர் அளவு, எமது இடுப்பளவு, இந்த மூன்றையும் கொண்டு ஷோல்டர் டு இடுப்பு வரையான உயரத்தை கொண்டு எடுத்தோம் என்றால் எமக்கு இலகுவாக அடிப்படை அளவீடுகளை வைத்து எமது தையலில் சாரி பிளவுஸை அழகாக தைத்துக் கொள்ளலாம். அந்த 4 அளவீடுகள் இருந்தாலே போதும் எமக்கு சாரி பிளவுஸ் ஒன்றை அழகாக வெட்டி தைப்பதற்கு. நான் இங்கே குறிப்பிட்ட அந்த அளவீடுகளின் படி இங்கே 1/2 இன்ச் அளவை முதலில் நாம் ஒரு கோட்டின் மூலமாக எடுத்துக்கொண்டு அந்த கோட்டில் இருந்து மற்றைய ஷோல்டர் அளவை எடுக்கின்றோம். ஷோல்டர் அளவு 7/2 என கொண்டோம். 7/2ஐ கீறிக்கொண்டு அதில் அந்த 7/2இலிருந்து 1.25 என்பது எமது அடிப்படை தையல் விதியின்படி கீழே ஷோல்டரில் இறக்குவது. அதையும் குறித்து கொண்டு அங்கிருந்து நாம் இங்கே எமக்கு சாரி பிளவுஸுக்கு தேவையான கழுத்து அகலப்பகுதி எடுக்கின்றோம். இங்கே நான் 3/2 என கொண்டுள்ளேன். இந்த 3/2ஐ வைத்து எமக்கு தேவையான முன்கழுத்து பகுதியை நாம் கீறிக்கொள்ளலாம். 3/2இலிருந்து எமக்கு கழுத்து பகுதிக்கான உயரம் 8 என கொண்டுள்ளேன். ஒவ்வொருத்தர் 7/2 அவ்வாறு எடுப்பார்கள். நான் இங்கே 8 என கொண்டு இந்த அமைப்பில் வரைந்து எமது கழுத்து பகுதியை எமக்கு வேணும் என்ற டிசைனில் நாம் அமைத்துக் கொள்ளலாம். இது அடிப்படை தையல் பிளவுஸ் என்பதால் இதை நான் வேறு எந்த டிசைனுமே சேர்க்காமல் சாதாரணமாக ரவுண்ட் கழுத்தொன்றை சேர்த்திருக்கின்றேன். இந்த ரவுண்ட் கழுத்தின் மூலமாக வெட்டிவிட்டு அதே போன்று கீழுள்ள டாட் பகுதியெல்லாம் கீறி இருக்கின்றேன். இந்த டாட் பகுதியும் கூட ஷோல்டரில் இருந்து நாம் 11.5 என எடுத்துக்கொண்ட ஒரு புள்ளியை, அந்த புள்ளியிலிருந்து 1 இன்ச் அளவை நாம் கீழே இறக்கிவிட்டு எமது டாட் பாயிண்ட் அவ்வளவுமே நாம் கீறிக்கொள்கிறோம். சாதாரணமாக 3 டாட் கீறுகின்றோம். எமக்கு ஆம் ஹோல்டில் டாட் தேவைப்படும் போது இங்கே 1/2 இன்ச் அளவை நாம் உள்ளே இழுத்து அதிலிருந்து 1 இன்ச் அளவை மார்க் பண்ணி அந்த 2ஆக பிரித்து இங்கே சரியாக எமது ஆம் ஹோல் டாட்டையும் கூட கீறிக்கொள்ளலாம். இது எல்லாமே அடிப்படை தையலில் உள்ள விடயங்கள். இந்த அடிப்படை தையலில் உள்ள விடயங்களை பார்த்து நாம் கீறும் போது இவ்வாறு கீறலாம். முதலில் 7 இன்ச் என கூறிக்கொள்கின்றோம். அதிலிருந்து 1.5 இன்ச்சை கீழே இறக்கி அந்த பகுதியிலிருந்து கழுத்தை கீறுகின்றோம். 3.5 என கொண்டு கழுத்தை கீறி இங்கே முதல் 1/2 இன்ச்சை வெளியில் எடுத்து ஒரு கீழே கோடை வரைந்து கொண்டு பொதுவாக தையல் கலை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் இவ்வாறு முயற்சி செய்யும் பொழுது துணிகளுக்கு பதிலாக பேப்பரை பயன்படுத்துவது, கடதாசிகளை பயன்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். ஆமாம், நேரடியாக நாம் தையல் வித்தவுட் ப்ளவுஸ் என கூட்டித்தான் இதை விளங்கப்படுத்துகின்றோம். அது சிலருக்கு இலகுவாக இருக்கும் என நினைக்கின்றேன். இங்கே 3.5ஐ குறித்து கொண்டு இதிலிருந்து 8 இன்ச் அளவை கழுத்துக்காக வேண்டி எடுக்கின்றேன். 8 இன்ச் அளவை எடுத்து இங்கே நாம் இங்கே 3.5 எடுத்த பகுதியிலிருந்து கழுத்தை இவ்வாறு கீறிக்கொள்ளலாம். அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு சாரி பிளவுஸை எவ்வாறு தைப்பது, அதற்கான அளவீடுகள் என்ன என்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். விரிவாக பார்க்க வேண்டிய விடயம் இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். பொதுவாக அடிப்படையில் என்னென்ன விடயங்களை, என்னென்ன அளவுகோல்களை மேற்கொள்ள வேண்டும், ஆரம்பத்தில் இவர் கூறியிருந்தது போல அந்த அடிப்படையில் என்னென்ன அளவீடுகளை எடுத்தால் ஒரு சாரி பிளவுஸை வடிவமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விளக்கத்தை பெற்று தந்திருந்தார். அதனை வைத்துக்கொண்டு மேலதிகமாக அழகூட்டுவதும் அதற்கு பெருமதி சேர்க்கும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. அதனை நாங்கள் சேர்த்துக்கொண்டால் வடிவாக ஒரு சாரி பிளவுஸை தைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விடயங்களை தான் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக பகிர்ந்திருந்தார். நேரம் போதாமை காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக அது குறித்தான விடயங்களை தெளிவாக பார்ப்பதற்கு நேரம் போதாமல் இருக்கின்றது. ஆகவே மற்றொரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்றைய தினம் நாங்கள் அடிப்படையில் என்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பெற்றிருந்தோம். ஆமாம்,
இந்த சாதாரண அடிப்படை விடயங்களை கொண்டாலே நாம் ஒரு சாரி ப்ளவுஸை அழகாக வெட்டி தைத்து விடலாம் என்பது தான் இதில் உள்ள கருத்து. அடிப்படை அளவீடுகளை கொண்டு வரையலாம், வரைந்து விட்டு அதன் பிறகு நாம் டிசைன்களை போட்டு கீறிக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த எவ்வாறு சாரி பிளவுஸை தைத்துக் கொள்வது, வீட்டில் இருப்பவர்கள் எவ்வாறான அதனை பின்பற்றுவது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இத்துடன் இந்த முதலாவது விசேட கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இது தொடர்பான விரிவான தகவலை தரலாம். அந்த வகையில் கலையகம் வந்து சிரமத்தை பார்க்காமல் பல்வேறு விடயங்களை சொல்லித்தந்த எழுத்தாளர், கவிஞர், தையற்கலை நிபுணரான பவானி சச்சிதானந்தன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி அம்மா. இந்த வாய்ப்பை தந்த எனக்கு நேத்ரா டிவிக்கும் உங்களுக்கும் நிறைவான நன்றிகள், வாழ்த்துக்கள். இரண்டாவது சிறப்பு நேர்காணல் 10 மணிக்கு உங்களை மகிழ்விக்கும். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்தும் 10 மணிக்கு சிறப்பு இரண்டாவது நேர்காணல் பகுதியினூடாக உங்களை சந்திக்கின்றோம்.